கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஆஃபீஸை தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இடம் பார்க்கவே இப்போ நைட் ஆம்பியன்ஸில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகேங்களா? அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல. ஸோ உங்களுக்கு அந்த ஆம்பியன்ஸை வந்து நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஒருத்தர் முக்கியமான ஒரு ஆள் வந்து நம்மளோட ஜாயின் பண்ண போகிறாரு. அவர் யாருன்றதை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவர் தான் வந்து இந்த இடத்தையே எனக்கு சஜஸ்ட் பண்ணார். நம்ம உள்ளே போயிட்டு தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அவர் யாருன்னா, ஸோ ப்ரோவோட பேர் வந்து மஞ்சு. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இவர் தான் வீடியோக்கு வர போகிறாரு. ஸோ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை சார், நான் இந்த ரோட்டில் போகும்போது ஒரு மாதிரி பார்த்தேன் சார். பயமாச்சு, என்னடா இது இப்படி இருக்குதுன்ட்டு. அதான் வரதே இல்லை. இப்போது என்ன நைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பேன் நான். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், சரி வாங்க என்ன இருக்குது பார்க்கலான்ட்டு. நீங்களே என்னை கூட்டின்னு வந்துட்டீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். ஓகே ஓகே. ஸோ கைஸ், இவர் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய கருப்பு உருவங்களை வந்து பார்த்துருக்காரு. ஸோ இந்த சைடில் வந்து நிறைய கருப்பான உருவம் வந்து இந்த மொட்டை மாடி மேலே நடக்கிற மாதிரி அதெல்லாம் வந்து நைட் நேரத்தில் வந்து இவர் பார்த்துருக்கானோ. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ரோடு ஒன்று போகுது. அந்த ரோட்டில் வந்து இப்போ கூட இந்த நேரத்தில் கூட வந்து அன்டைமில் வண்டிங்க போயிட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஹைவே. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இதே ஊர் தான். ஸோ வேலைக்கு அப்படி இப்படி போகிறப்போ வந்து நிறைய அமானுஷமான விஷயங்களை வந்து இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல பார்த்துருக்காரு. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க சொல்லி இவர் தான் சொன்னார். ஸோ அதனால் நான் பகலில் வந்து என் மச்சானோட வந்து இந்த இடத்த ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். பகலில் ஒன்றும் அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் தெரியல. ஒரு சில இடங்களில் தெரியும், ஆனால் வந்து இந்த இடத்துல ஒன்றுமே தெரியல. பட் இப்போ உள்ளே போய் தான் நம்ம பார்க்கணும் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ கைஸ், அந்த பில்டிங் தெரியுது அவங்களுக்கு, அந்த ஆஃபீஸ். ஸோ அதுதான் அந்த ஆஃபீஸு. ஆம்பியன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல் மூன் இருக்குது. ஸோ இந்த ஆம்பியன்ஸில் இந்த இடத்த பார்க்கவே ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பிச் பிளாக்காக வேறு இருக்கா, அதுதான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் தனியாக உள்ளே போக போகிறேன். ஸோ மஞ்சு ப்ரோ வந்து இங்கே தான் வெயிட் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? ஸோ இங்கே வெயிட் பண்ணி அவர் மொபைலில் வந்து இங்கே ஷூட் பண்ண போகிறாரு. வெளியே இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேப்சர் பண்ணுவார். ப்ரோ பார்த்துக்கோங்க, இன்கேஸ் வந்து ஏதாவது வெளியே உங்களுக்கு ஒரு அமானுஷமான விஷயம் எதனா உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டிஸ் எதனா தெரிஞ்சுன்னா கூட அது வந்து நீங்கள் மொபைலில் கேப்சர் பண்ணுங்கள். எதுவுமே விட்டுறாதீங்க. சரி ப்ரோ, ஓகேவா? ஸோ க்ளீனாக பார்த்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இவர் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கார் இப்போ இந்த இடத்துல. ஸோ அதனால் இவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ உள்ளே போகலாம் நேராக. ஸோ ப்ரோ சேஃபாக இருங்க. ஓகேவா? இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் உள்ளே போகிறேன். இன்கேஸ் ஏதாச்சும் வந்து சத்தம் கேட்டுச்சுனாலோ எதனா ஒன்று ஆச்சுனாலோ டக்குன்னு வந்து நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணுறாதீங்க. சரி ஓகேவா? சரி. சரி, நான் போகிறேன். இங்கே இருங்க. ஓகே. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஹைவே வேறு இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வீடியோ டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சர்வீஸ் வந்துட்டோம். தெரியுதா? ஓகே. ஸோ கைஸ், நான் உள்ளே போய் டார்ச் ஆன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து ஆன் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. நான் உள்ளே போயிடுறேன் ஃபஸ்ட்டு. செம்மையாக இருக்குது.
உள்ளே போக முடியுமான்னு சொல்லி பார்ப்போம். சவுண்டு கேட்குது. ஹலோ, டாய்லெட்டு. கைஸ், இங்கே வண்டிங்க போகிற சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கும், ஓகேவா? ஏன்னா வந்து இது ஹைவே. ஸோ 24 ஹவர்ஸும் வந்து வண்டிங்க ரன்னிங்லேயே இருக்கா. ஸோ கொஞ்சம் அப்படி ஏதாச்சும் டிஸ்டர்ப் ஆச்சுனாக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏணியெல்லாம் வச்சுருக்காங்க. உடைஞ்சு போயிருக்கு. பூட்டியிருக்காங்க. யாரோ உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஹலோ, சி கல்லு. சாமி ஃபோட்டோ இருக்கு. இந்த கல்லை பார்த்து தான் யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, கைஸ், ஏதோ மேலே வந்து யாரோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்சர்வ் பண்ணிங்களா? கேமராவில் ரெக்கார்ட் ஆச்சான்னு சொல்லி தெரியல. எனக்கு தெளிவாக கேட்குது. சரி, வாங்க மேலே போய் பார்ப்போம். ஒரு பொண்ணு வேறு செத்து போச்சு உள்ள, ரொம்ப கொடூரமாக செத்து போச்சு. ஆனால் இவங்க மட்டும் உள்ளே போயிட்டு என்ன தான் பண்ணுறாங்க தெரியலையே, எதுவுமே தெரியலையே. ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா உள்ள? ஹலோ, Oh my god, டார்ச் நோ ஃபிகர் ஆகுது.
ஸோ கைஸ் ஃப்ளிக்கர் ஆகுது. ஷிட். ஓகே. பாருங்க, ஏதோ உள்ளே வந்து சவுண்டு கேட்குது, எனக்கு தெளிவாக கேட்குது. இடம் ரொம்ப சின்னதான். ஹலோ, மை காட். கைஸ் பார்த்தீங்களாங்க? பார்த்தீங்களா? யாரு யாருங்க உள்ள? சவுண்டு கேக்குது. யாரு? டோர் ஷேக் ஆகுது. நீங்க தான் இருக்கீங்களா இங்க? தெளிவா பார்த்தோம். டோர் ஷேக் ஆகுது, டோர் ஷேக் ஆகுது, டோர் ஷேக் ஆகுது. இப்போ நான் உங்ககிட்ட வரப்போகிறேன். என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கை சொல்ல போவோம். இந்த ரூமில் யார் இருக்கா? இந்த டோர் ஷேக் ஆச்சு, தெளிவாக பார்த்தேன் நான். பயமாக இருக்குது எனக்கு. இன்னும் எதுவுமே தெரியலையே உள்ளே. என்னதான் ஆனாங்களோ அந்த மாதிரி தெரியலையே. என்ன பண்ணுறது இப்போ? கைஸ், எனக்கு வந்து தெளிவாக கேட்டுச்சு. நான் அந்த சத்தத்தை தெளிவாக கேட்டேன். ஏதோ டோர் க்ளோஸ் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏதோ ஹம்மிங் பண்ணுற மாதிரி சவுண்டு வர கேட்குது. ரொம்ப தெளிவாக கேட்குது எனக்கு. ஹலோ, கேக்குதா? சவுண்டு கேட்குது. கேட்குது கேட்குது. யாரு? யாரு? உங்களுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமோ? கண்டினியூஸாக கேட்குது. அந்த ரூம்ல இருந்தா கேட்குது சவுண்டு. யாரு? கைஸ், இந்த ரூம்லேருந்து தான் கேட்ச்சு, சவுண்டு தெளிவாக கேட்ச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அப்படிக்கா போகிறேன் இருங்க. ஸோ கைஸ், இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து ரோடு இருக்கிறதுனால லைட் வெளிச்சம் வெளியே போச்சுன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தான் வந்து ஒரு லேடிஸ் இந்த இடத்துல வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஹஸ்பண்டோட டார்ச்சர்னால வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இங்கே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ அவங்க பாய்சன் சாப்பிட்டு இந்த இடத்துல தான் சூசைட் பண்ணிக்கிட்டு இருந்தால் வந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ நம்ம மஞ்சு ப்ரோ தான் சொன்னார் இந்த விஷயம்.
ஸோ இது ரீசெண்டாக தான் ஆச்சுங்களா, ஜஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் பேக் தான். ஸோ அப்போலேருந்து தான் வந்து இந்த இடம் கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பாட்டு சவுண்ட் வேறு கேட்குது. எனக்கு வந்து ஏன்னா இதுன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. இப்போது உங்ககிட்ட நான் பேச போகிறேன். உங்களுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமோ? சவுண்டு கேட்குது, பக்கத்தில் கேட்டுச்சு இதுக்குள்ளே இருந்து. ஹலோ, யாரு? கண்டினியூஸாக கேட்குது, தெளிவாக கேட்குது. இப்போ நான் உள்ளே வரலாமா? நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். உங்களை தான் நான் பார்க்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கும் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதுக்குள்ள தான் சவுண்டு கேட்குது. யாரு? யாருமே இல்லை. ஸோ கைஸ், இப்போ வந்து பாட்டு சவுண்டு எனக்கு தெளிவாக கேட்குது. ஏதோ பாடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது என்ன பாட்டுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஹலோ, இப்போ மறுபடியும் உங்களால் பாட முடியுமா? எனக்கும் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நானும் உங்க கூட சேர்ந்து பாட போகிறேன். பாடலாமா? யாரும் அங்கே எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. கேட்குது, சுற்றி சுற்றி கேட்குது. ஸோ நானும் இப்போ பாட்டு பாடுறேன். தெளிவாக கேட்குது. ஏதோ மாலை முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சு. வா வா மாவான்னு சொல்ல. ஓகே, நானும் ஒரு பாட்டு பாடுறேன் உங்களுக்காக. கேக்குது. சரி, ஓகே, நானும் ஒரு பாட்டு பாடுறேன் உங்களுக்காக. வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்வலமாய் போவதே. தே தாத்தை, இதுல எதனா ஒரு பாட்டு பாடுங்க கைஸ். இந்த பாட்டு பிடிக்கல பொழுது. Oh my God, 4 தான் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நீங்கள் 4 ஃபினிஷ் பண்ணீங்களா? கேக்குது கேக்குது. சரி, ஓகே, நான் 4 ஒரு பாட்டு பாடுறேன். எனக்கு 4 மாதிரி தான் கேட்டுச்சு. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன், 1 கோடி மின்னலை பார்வை தென்றலால் வீச சொல்லியா கேட்டேன், அந்த நிலவை பார்க்கவே மாட்டேன். ஓஹோ, ஓல முடிச்சிருங்க.
கைஸ் அங்கேருந்து தான் சவுண்டு கேட்டுச்சு இப்போது. உள்ளே வரேன். எனக்கு இதுக்குள்ளேருந்து தான் பாட்டு சவுண்டு கேட்டுச்சு. நீங்கள் ஏன் ஒரு இடத்துலேருந்து பாட மாட்டேன்றீங்க? உங்கள் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமோ? அதுக்காகத்தான் நானும் கூட சேர்ந்து பாடிட்டு இருக்கேன். சரி ஓகே, நான் ஒரு பாட்டு பாடுறேன், என் கூட சேர்ந்து நீங்களே பாடுறீங்களா? இதயம் ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல். இந்த பாட்டு பிடிக்கலையோ? கரெக்டாக கேட்டுச்சு, ஏதோ இந்த மாதிரி கேட்டுச்சு. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா? எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. எங்கள் எஸ்பிபி சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. சரி, உங்களுக்காக நான் வேறு பாட்டு பாடுறேன், நீங்கள் கூட சேர்ந்து பாடுறீங்களா? உங்களுக்கு வந்து தமிழ் தெரியுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் என்னோடய தாய்மொழியில் தான் என்னால் பாட முடியும். மயான அமைதியாக இருக்குது, சவுண்டே இல்லை. சரி ஓகே கைஸ், ஒரு பாட்டு ஒன்று பாடலாம், கூட சேர்ந்து எச பாட்டு வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? எப்படி ஆச்சு பாருங்கள் நிலமை. அந்தாட்சரி ஆன்னு வரும். கன்னத்தின் மொத்தத்தின் நீரம் அது காயவில்லை, காஞ்சிச்சு. சரியான சவுண்டு. ஐயோ, கேமரா வர பிளர் ஆகுது, லைட்டிங் வேறு கம்மியாக யூஸ் பண்ணுகிறோம். சராக கேச்சு, சவுண்டு ஹெவியாக கேச்சு, வெளியே தான் உழுது. சரி ஓகே, உங்களுக்கு இந்த பாட்டுங்க 90s பாட்டு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். புது பாட்டே பாடவா? கூட சேர்ந்து பாடுறீங்களா? கைஸ், புது பாட்டு பாடணும் ஏதாச்சும். சரி ஓகே, நான் இப்போ ட்ரெண்டில் இருக்கிற பாட்டே பாடுறேன். இப்போ ட்ரெண்டில் இருக்கிற பாட்டு என்ன பாட்டு இருக்குது கைஸ்? நிஜமாக தெரியல எனக்கு. ஐயோ இல்லை, என்னோடய ஃபேவரட் சாங் நான் பாடிடுறேன். நீதானே பொன் வசந்தன், பூராஜ வாழ்க்கை ஆயிரம் சொந்தம். சவுண்டாக கேட்குது, பயங்கரமாக விழுது. இது மேலே பொறுத்துக்க முடியாது, லைட் ஆன் பண்ணுற வேண்டியது. ஏன் உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்கலையா? கைஸ், சரியான சவுண்டு, டொம்மு டொம்முன்னு வித் ஆக்டிவிட்டீஸ் தெரியுது. சரி, உங்களுக்கு பாட்டு பிடிக்கலன்னா நான் அங்கிருந்து போட்டுமா? நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்களா? கேக்குது. இது என்ன பாட்டுன்னே தெரியல. இது தமிழா? என்ன பாட்டு இது?
சரி நான் ஒரு பாட்டு பாட்டுமா, என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? நிலாவேவா சொல்லாதேவா என்னாலும் என்னாதேவா. தமிழ்ல பாடுது கைஸ். உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ கைஸ் இந்த ரூம்குள்ளே தான் கேட்குது, ஆனால் எங்கே இருந்து சத்தம் வருதுன்னு தான் தெரியல. சரி ஓகே, நான் கடைசியாக ஒரு பாட்டை பாட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் என் முன்னாடி உன்னால் வர முடியுமா? என் முன்னாடி வந்து பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹிப்ஹாப் ஆதி கூட ஒரு சான்ஸ் வாங்கி தரேன். அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். நீங்கள் நல்லா பாடுறீங்க, உங்கள் குரல் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை நான் வாங்கி தரேன் சினிமாவில். ஸோ நல்லா பாடுறீங்க, குரல் வளம் நல்லா இருக்கு. என் கூட சேர்ந்து கடைசியாக ஒரு பாட்டை பாடுறீங்களா? இல்லையா முன்னாடி வந்து பாடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தருவேன். வந்து ஊஞ்சி கைஸ், வெயிட்டாக ஊஞ்சி, தான் ஊஞ்சி, வெயிட்டாக ஊஞ்சி. சரி ஓகே, என்னால் இருக்க முடியல. ஸோ லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச பாட்டை நான் பாடிட்டு இங்கேருந்து நான் கிளம்புறேன். என் முன்னாடி வந்து என் கூட சேர்ந்து பாடுங்க. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த ஒன்று, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்து எழுதி தாரேண்டி, முத்தம் தரியா? பாட மாட்டீங்களா? கிளம்புட்டா? என் முன்னாடி வாங்க, உங்களை ஒரே ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு போயிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் நான் வாய்ப்பு வாங்கி தரேன். நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லையா? நாங்கள் இருக்கிறது ஏதாச்சும் உங்களுக்கு தொல்லையா? எங்கே இருக்கீங்க நீங்கள்? உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். சத்தத்தையே காணோம். எங்க இருக்கீங்க? கைஸ் ஃபுல்லாக பார்த்துட்டேன். சத்தம் மட்டும் கேட்குது, எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியல. குரல் வருது, பாட்டு சவுண்டு கேட்குது. கூட சேர்ந்து நானும் பாடினா ரெஸ்பான்ஸ் வருது, ஒரு சில நேரத்தில் வரணும். விண்டோவில் கைஸ் வெளியும் மஞ்சு ப்ரோ வெயிட் பண்ணுகிறாரு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறது இந்த இடத்துல ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஹைவே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஓகே, இந்த வீடியோ நான் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல்
1K லைக்ஸ் அடிங்க, ஓகேவா? ஸோ அடுத்து சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்ட்டு நான் டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன்.